ஹாய். இந்த 1 மந்த்தாக வந்துட்டு நான் யோகா கற்றுக்கிட்டுருக்கேன் தாரணிக்கிட்ட. முதல்லலாம் வந்துட்டு என்னால் வந்து கீழே குமிஞ்சு நிமிர முடியாது. எனக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனை கீழே குமிஞ்சு குளிக்க வைக்க கூட முடியாது. அந்தளவுக்கு பேக் பெயின் இருக்கும், அப்புறம் ஆங்கிள் பெயின் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த 1 மந்த் வந்து கண்டினியூஸாக நான் யோகா அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டு கரெக்டாக அவங்க சொல்ல டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த மாதிரி பெயின் எல்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி வண்டி ஓட்டும் போதெல்லாம் பேக் பெயின் வந்து அதிகமாக இருக்கும். என்னால் நிமிர்ந்து நேராக கூட உட்கார முடியாது, டக்குன்னு கூன் போட்டுருவேன். இப்போல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோன்னா அந்த 5 கிலோமீட்டர்ஸுமே என்னால் வந்து நிமிர்ந்து உட்கார முடியுது. அதே அடுத்து வந்துட்டு ஃபுட் ஹேபிட் பார்த்தா வந்துட்டு மேக்ஸிமம் நிறையா டைம்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னர் எது வேணாலும் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஃபுட்டை வந்து ஒரு மெயினாக வந்து நான் எடுத்துக்கிட்டதே கிடையாது. அந்த டைமுக்கு என்ன இருக்கோ அதை சாப்பிடுவேன். சாப்பிட்டா சாப்பிட்றது, இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரி இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இவங்க தாரணி அவங்களோட வந்துட்டு உங்களோட அட்வைஸை கேட்டு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், எதை எப்படி சாப்பிட்ணும், எதை எந்த டைமுக்கு சாப்பிட்ணும், எந்த குவான்டிட்டியில் சாப்பிட்ணும், அடுத்தடுத்து எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு இப்போ வந்து கரெக்டாக ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துகிட்ருக்கேன். முதல்லலாம் அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒன்று வயிறு ஃபில் ஆகணும் அதுக்காக சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து அதை வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்துட்டு கற்றுக்கிட்டு உங்கள்கிட்டருந்து கற்றுக்கிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி ஹெல்தி லைஃப்க்கு வந்துட்டு நீங்கள் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தாரணி. இனியும் அப்படியே உங்கள் கூட ட்ராவல் பண்ணி நிறையா கற்றுக்கணும், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தாரணி.